ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பனகஹள்ளி பாளையம் இந்த 2 கிராமத்துக்கு பொதுவான ஒரு இந்து மயானம் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 9.5 ஏக்கர் அது சுற்றி இருக்குது. இங்கே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க 200 வருஷமாக. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வக்ஃபு நிலம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் பார்த்தோம் அது வக்ஃபு நிலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் இவங்கெல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே ஒரு கம்பி வேலியை போட்டு ஈவன் பொதுப்பாதையும் அடைச்சி கம்பி வேலியை போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து அந்த மக்கள் கேட்டிருக்காங்க. யாரோ அந்த போராட்டம், அதுக்கு பிறகு கம்பி வேலி யாரோ எடுத்திருப்பாங்க போல இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு தாஜ் ஹோட்டலில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இந்த கமாண்டோ வீரர்கள் ஜன்னாலில் அப்படியே கயிறு கட்டிட்டுலாம் இறங்கினாங்கல்ல, அது மாதிரி வீட்டிலலாம் இறங்கியிருக்காங்க இந்துக்கள். இந்த போராடியவர்கள் வீட்டில் போய் சில இடத்துல ஆண்கள் இல்லை பெண்கள் மட்டுமே வீட்டில் இருக்காங்க, அங்கெல்லாம் இறங்கி போலீஸார் அவங்கள இது பண்ணியிருக்காங்க. இந்த காட்சி சில பேர் வீட்டில் சிசிடிவி இருந்திருக்கு, இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால சிசிடிவி கூட டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. எப்படி இவ்வளவு இந்துக்களை, அதுவும் குறிப்பாக அது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதை பதிவு பண்ணுற அந்த பெரும்பான்மையான மக்கள், மலைவாழ் மக்கள், எஸ்டி அந்த மக்கள் எப்படி துணிந்து இப்படி செயல்படுறாங்க? இது சமூக நீதிக்கு எதிரான அரசு என்பதை நிரூபிக்கக்கூடிய சம்பவம் சார். சமூக நீதினாலே காஷ்மீர்ல 370 அங்க ரிசர்வேஷன் கிடையாது. 370 இருந்ததுனால கிடையாது, 370 போயாச்சு. சமூக நீதிக்கு பாதுகாவலர் என்ன செய்யணும்? போயாச்சுங்கிறத வரவேற்கணுமா இல்லையா? வரவேற்க மாட்டாங்க. இவங்க சொல்ற சமூக நீதி என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதி, ஹிந்துவா இருக்கிற எஸ்சி எஸ்டி நீதிக்கு அநீதி. அவ்வளவுதான் சார். இதுதான் திருமாவளவன், இதுதான் திமுக. இவங்களுடைய சமூக நீதி இந்து சமுதாயத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அநீதி என்பதுதான் சார். வக்ஃபு எல்லா இடத்துலையும், அதாவது பிரைம் மினிஸ்டரே லேண்ட் ஜிகாத்னு பேசியிருக்காருங்க. வேற யாரும் இந்த வார்த்தை இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசி யாரும் கேட்டதே கிடையாது. அவ்வளவு தைரியமா பேசியிருக்காரு. தமிழகத்துல லேண்ட் ஜிகாத் என்னங்கிறத நாம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், திருச்செந்துறையில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய இதை நாங்கள்லாம் அமல்படுத்துறோம்னு முதல்ல அமல்படுத்தின ஒரு மாநிலத்துல தமிழகம், கேரளாலாம் உண்டு. ஆனால் அதனுடைய மிச்ச சொச்சம் இருக்கிறது. அரசு அலுவலர்கள் பயப்படுகிறார்கள். தாசில்தார் ஏன் பயப்பட்டார்? அவருக்கு என்ன உண்மை எது பொய் எதுன்னு தெரியாதா? திருப்பரங்குன்றத்தில் அறநிலையத்துறை என்ன பண்ணதோ அதுதான் தாசில்தார் பண்ணுவார். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அந்த கலெக்டர் என்ன பண்ணாரு, அந்த எஸ்பி என்ன பண்ணாரு? அப்போ இவர்களுக்கு அவருடைய உயிர் பாதுகாப்பு, அவருடைய குடும்ப பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுகிறது. அப்ப யார் பின்னால இருந்து மிரட்டுறா, யாரு போலீஸை ஏவுகிறார்கள் அப்படின்னு கேட்டா அரசாங்கம் தான். அதனால இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு நீதியே கிடைக்காது. வக்ஃபு கேஸ் போடட்டும், யார் வேண்டாங்கன்னா அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். தாசில்தார் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டேன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலை சார். பெட்டிஷனர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்? விசாரிக்கணுமா இல்லையா? இரு பக்கம் நாங்க பார்த்தோம் வைத்தோம். நாளைக்கு பொய்யாயிட்டுனா தாசில்தார் என்ன பண்ணுவார்? அவரை தலையில விட்டு தொங்க விடுமா? அதனால ரொம்ப அசிங்கமான மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 பத்தி பயம் வந்திருக்கு. அதனுடைய எதிரொலி தான் இதெல்லாம்.